அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு பெர்சன் மேல போய் மோதிட்டீங்க. இல்ல வந்து பார்த்தா ஒரு பைக் மேல மோதிட்டீங்க. இல்ல ஒரு கார் மேல மோதிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்ல நீங்க யார் மேல மோதுனீங்களோ அவங்களுக்கான இன்சூரன்ஸ் மட்டும் தான் வந்து கவர் பண்ணும். இதுவே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல வந்து பார்த்தா உங்க பைக் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து கவர் ஆகும். இதான் வந்து பார்த்தா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். அதுக்கு அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகும். உங்களுக்கு கவர் ஆகும். உங்களுடைய வண்டிக்கு வந்து கவர் ஆகும். ஆப்போசிட்ல வராங்க பாருங்க, அவங்களுக்கும் அவங்களுடைய வண்டிக்கும் வந்து கவர் ஆகும். இதான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ 2த்துக்கான டிஃபரன்ஸுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க காம்ப்ரிஹென்சிவ்க்கான பேக்கேஜ வந்து போடுங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜஸ்ட் உங்களுக்கான பிரீமியம் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். நீங்க கட்டுற அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தா மினிமம் கவர்மெண்ட் சொல்லியது வந்து நீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆச்சும் உங்களுடைய வண்டிக்கு வந்து போட்டு வச்சுடும். நீங்க காம்ப்ரிஹென்சிவ் போடனாலும் பரவால்ல. மினிமம் நீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆச்சும் உங்களுடைய வண்டிக்கு நீங்க வந்து போட்டுருக்கணும். ஓகே. ஸோ வெஹிக்கிள் வச்சிருக்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கான இன்சூரன்ஸ நீங்க வந்து ரினியூவல் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து முக்கியமானது. அலட்சியமா விட்டுறாதீங்க. எல்லாருமே நீங்க உங்களுடைய வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமா எப்படி இந்த இன்சூரன்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்களே உங்க வீட்ல இருந்தே இந்த இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கலாம். வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது. வெளியில நீங்க போயிட்டு பண்ணா கண்டிப்பா இன்னும் உங்களுக்கு கமிஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்களே வீட்ல இருந்து பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கான பிரீமியம் அமௌண்ட் மட்டுமே செலுத்தி, நீங்க ஈஸியாவே உங்களுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க வந்து போட்டுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க. அதில போயிட்டு பாலிசி பஸார்ன்னு கரெக்ட்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இன்சூரன்ஸ்க்கு நெறைய வெப்சைட் வந்து குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து தெரிய வரும். பாலிசி பஸார்ல நெறைய பேர் யூஸ் பண்றதால தான் இப்போதைக்கு நம்ம இதில போயிட்டு நம்ம இன்சூரன்ஸ் வந்து ரெனியூவல் வந்து பண்றோம். ஓகே. இந்த வெப்சைட்ல நெறைய இன்சூரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது டூ வீலர் இன்சூரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மேல இருக்கு பாருங்க. டூ வீலர் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில போயிட்டு உங்க பைக் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க ஃபுல் பைக் நம்பர் நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அந்த கோட் நேம் எல்லாமே கரெக்ட்டா நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் வியூ பிரைஸஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா இந்த மாரி உங்க பைக் நேம் வந்து கேட்கும். ஸோ மாடல் நம்பர் வந்து கேட்கும். உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான டேட் கேட்கும். யார் நேம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. ஒரு பைக் நம்பர் நீங்க போட்டோனே டைரக்ட்டா வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுவுமே எடுத்துக்கிட்டு, ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தா உங்களுக்கான பாலிசிக்குள்ள பேஜுக்குள்ள வந்துரும். ஓகே. இந்த மாரி ஒரு பேஜுக்குள்ள வந்துரும். இத வந்து பார்த்தா ப்ரீவியஸ் பாலிசி பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய ப்ரீவியஸ் பாலிசி எக்ஸ்பயர் ஆகலாம். நாட் எக்ஸ்பயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கான பாலிசி வந்து 90 நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா, ஸோ எக்ஸ்பைரி வித்தின் 90 டேஸ் வந்து குடுத்துக்கோங்க. இல்ல உங்க பாலிசி வந்து எக்ஸ்பயர் ஆகி 90 நாட்களுக்கு மேல ஆகுதுன்னா 3வதா இருக்கு பாருங்க. எக்ஸ்பைர்ட் மோர் தென் 9 டேஸ் எகோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு சரியா இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரியல. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து சிம்பிளா வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. என்னோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் ஆகி 90 நாட்களுக்கு மேல ஆகுறதால நான் 3வதா இருக்க அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணா போதும் டைரக்ட்டா இந்த மாரி ஒரு பேஜ்க்குள்ள வருவீங்க. ஓகே. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது கார்னர்ல இருக்கு பாருங்க. உங்களுடைய வெஹிக்கிள் அதாவது உங்களுடைய நம்பர் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களுடைய வண்டி நேம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, அதிலயுமே நீங்க கரெக்ட்டா இருக்கும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. செக் பண்ணதுக்கப்புறம் இப்ப நம்ம பாலிசிக்குள்ள வந்தாச்சு. இதுல 2 வகையான பாலிசி குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து காம்ப்ரிஹென்சிவ் கவர் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் பார்ட்டி ஒன்லி கவர் குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி காம்ப்ரிஹென்சிவ் கவர்னா எல்லாத்தையுமே வந்து கவர் ஆகும். உங்களுக்கும் கவர் ஆகும். ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் கவர் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணுங்க. காம்ப்ரிஹென்சிவ் கவரா தேர்ட் பார்ட்டி ஒன்லி கவர்ன்றத குடுத்துக்கோங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கவர்ன்றத ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து பக்கத்துல தேர்ட் பார்ட்டி குடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ட் பார்ட்டிய பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் தான் வந்து கவர் ஆகும். ஆப்போசிட்ல வரவங்களுக்கு மட்டும் தான் கவர் ஆகும். உங்களுக்கு இந்த பாலிசி வந்து கவர் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க காம்ப்ரிஹென்சிவ் கவர் வந்து போட பாருங்க. தேர்ட் பார்ட்டி போட்டா போதுமானது. பட் உங்களுடைய சேஃப்டிக்காக காம்ப்ரிஹென்சிவ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க காம்ப்ரிஹென்சிவ் குடுத்தா போதும். அமௌண்ட் எல்லாமே பக்கத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாரி அந்த இன்சூரன்ஸ்க்கான கம்பெனி நேம் வந்து குடுத்திருப்பாங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரது எல்லாமே இன்சூரன்ஸ்க்கான கம்பெனி நேம் குடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல எவ்வளோ வந்து கவர் ஆகுது அந்த இன்சூரன்ஸ் டிக்ளேர்ட் வேல்யூ குடுத்திருக்காங்க. அந்த கவர் ஆகுற அமௌண்ட் குடுத்திருக்காங்க. ஸோ பக்கத்துல பாலிசிக்கான அமௌண்ட் குடுத்திருக்காங்க. இந்த அமௌண்ட் நீங்க கட்டுற அமௌண்ட்டா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 9 கம்பெனிஸ் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு எந்த கம்பெனி பெட்டரா இருக்கோ அந்த கம்பெனில போயிட்டு நீங்க உங்களுக்கான காம்ப்ரிஹென்சிவ் கவர நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன நல்ல கம்பெனியா பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் அபார்ட் பட்டது நல்ல கம்பெனியா பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாரி வந்து பார்த்தா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வேணும்னா, தேர்ட் பார்ட்டில போயிட்டு ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து
குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ரூ. 200 ரூ. 300 உங்களுக்கு வந்து பார்த்தா டிஃபர் ஆகும் 2த்துக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கவர நீங்க வந்து குடுத்துக்கோங்க. காம்ப்ரிஹென்சிவ் வேணா காம்ப்ரிஹென்சிவ் குடுத்துக்கோங்க. ஸோ பக்கத்துல வந்து பார்த்தா இயர் குடுத்துருக்காங்க பாருங்க. 1 இயர்க்கான பிளான் வேணுமா? 2 இயர்க்கான பிளான் வேணுமா? 3 இயர்க்கான பிளான் வேணுமான்னு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை இயருக்கு வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் பாலிசி கவர் தேவைப்படுதோ, அத்தனையும் நீங்க வந்து குடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு 1 இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் கவர் தான் வந்து குடுக்க போறேன். உங்களுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவா, தேர்ட் பார்ட்டியான்றத நீங்க கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் குடுத்துட்டேன். குடுத்ததுல போயிட்டு நீங்க எந்த கம்பெனி செலக்ட் பண்ண போறேன்னு கேட்டு, நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா, நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் வந்து குடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கம்பெனி தேவைப்படுதோ, அதுக்கு நேரா போயிட்டு அந்த அமௌண்ட் நேரா அம்புகுறி இருக்கு பாருங்க. அத நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். டைரக்ட்டா இந்த மாரி பேஜுக்குள்ள வரும். ஓகே. இதுல உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா, ஓனரோட நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய வண்டி ஓனர் யாரோ அந்த நேம் தான் நீங்க வந்து குடுத்தாகணும். அதாவது புக் யார் நேம்ல இருக்கோ அவங்க நேம் வந்து குடுத்துக்கோங்க. உங்க நேம் நீங்க வந்து குடுக்காதீங்க. வண்டி யார் பேர்ல இருக்கோ அவங்க நேம் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கான இன்சூரன்ஸ் காப்பி அனுப்புவாங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க அட்ரஸ நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்க வில்லேஜ் நேம், தாலுக் நேம் இந்த மாரி ஃபுல் அட்ரஸ் நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அதே மாரி டிஸ்ட்ரிக்ட் நேம், உங்களுடைய ஸ்டேட் நேம்லயுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா உங்க நம்பர்லேருந்து எடுத்துக்கும். அத நீங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகே. அதுக்கு அடுத்து பின்கோட் கேட்டிருக்காங்க. பின்கோட் என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ டூ ஸ்டெப் 2 போனா போதும். ஸ்டெப் 2க்கு போயிடும். இதுல போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நாமினல் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து யார நாமினியா போட போறீங்களோ அவங்க நேம நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்ததுக்கப்புறம் அந்த நாமினி நீங்க குடுத்த நேம் யாரு? உங்க ஒய்ஃபா? ஹஸ்பண்டா? சன்னான்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து அவங்க ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க குடுத்த நாமினியோட ஏஜ்ஜும் அந்த ஏஜ நீங்க கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. நாமினிக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா வந்து குடுங்க. ஸோ குடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வண்டி